இன்னைக்கு கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற பேன்கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரன்ச்சியாக சாப்பிடவே செம்ம ஜாலியாக இருக்கிற கார்பர் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 3/4 கப் சர்க்கரை, அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சுகரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மாவு எல்லாத்தையும் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா சாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா ஆயில் பாட்டிலில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அண்ட் இப்போது தோசைக்கல்லில் மாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா அழகாக வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவும் கிறிஸ்பியான கார்பர் பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேன்கேக்ஸை நீங்கள் கிட்ஸுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட பேக் பண்ணலாம். கண்டிப்பாக காலியாகி தான் வரும், நான் கேரண்டி அதுக்கு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே.